உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்ன தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4-5 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள், அதை அடிக்கடி சொல்லுவேன் நான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீதி, நேர்மை, சத்தியம், வாய்மை, கண்ணியம் இப்படிதான். பொதுவாகவே இவங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. இவங்களை வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது சார், இவங்க பெரிய லெவல். காரணம் என்னன்னா, சனி என்ன எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி, ஆனா இவங்களுக்கு உண்மையிலே அப்பா. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் யாரு 6 குடையவன் வக்கரம் பெறுகிறான். அடடா, இதுதாங்க விஷயமே. 6 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடுது. வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடும். 6 குடையவன் வக்கரம் பெறுகிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, எதிரிகள் சுற்றி நிற்காதே பகையே துள்ளி வருகுது வேல்னா. உங்களை சுத்தி இருந்த இந்த கூட்டம் எல்லாம் போயிடுத்து. 6 குடையவன் வந்து வக்கரம் பெறுகிறான். கடன் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு சார். நான் அடிக்கடி சொல்வேன், வாழ்க்கையில கடன் அடையணும்னா என்ன தேவை சொல்லுங்க? கடன் அடையணும்னா கடனை அடைக்கணும்னு நீங்க நினைக்கணும். நண்பர்களே, 5 கூடிய சுக்கிரனே ஆட்சி பெற்று அமர்ந்தாலுமே உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்க நினைக்கணும் இல்லையா? அப்போ 6 கூடிய புதன் வக்கரம் பெறும் பொழுது கடனை அடைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்க தொடங்குறீங்க. சார் டெய்லி 10,000 கொடுத்து இந்த கடனை இன்னும் 3 மாசத்துல நான் அடைச்சிருவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். எவ்வளவு பெரிய விஷயத்த கூட நீங்க சாதிக்கலாம் சார். 10 லட்சம்னு பார்க்கும்போது அது பெரிய விஷயம். 5,000 பார்க்கும்போது 6 மாசம் தான். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். யூ கேன் டூ, உங்களால முடியும். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை நம்ம நினைக்கணும், நம்பணும். அதான் பிரச்சனை. ஸோ அப்போ அதற்கான முன்னேற்பாடுகள் சார். லோன்காரங்களை வர வைக்கிறீங்க, பேங்க்காரங்களை வர வைக்கிறீங்க, எதுக்கு அதில் போடுறீங்க, அதுக்கு இதில் போடுறீங்க. 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான், இதுதான் மோசமான அமைப்பு. சூரியன் மட்டும் 7ல் வரக்கூடாது சார். சூரியன் 7ல் வரும் பொழுது கணவரை பிரிந்திருத்தல், நீங்களும் உங்க மனைவியும் பிரிஞ்சிருக்கிறது, பிரிவு துயர்னு பேர், இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் வீட்டு சூரியன். 8 குடையவன் 7ஆம் வீட்டில். அப்ப கணவரால் உண்டாகக்கூடிய செலவுகள், பிரச்சனைகள் போன்றவை அதிகமாகிறது. கணவரால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிற, 9ஆம் வீட்டுல செவ்வாய். செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாவோட உடல்நிலை வாழ்க்கையிலே சில உறவுகளுக்கு விலையே கிடையாது. எங்க அப்பா என்ன சம்பாதிச்சார், எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சார்னு கேட்காதீங்க. அப்பா என்ன சொத்து, அப்பாவே ஒரு சொத்து தான். நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை சார். என்னுடைய பதிவுகளில் மட்டும்தான் நான் குடும்பம், அன்பு, பாசம், நல்ல பழக்கங்கள் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவேன்.
வாழ்க்கையிலே நிறைய பேர் நான் பார்த்து அனுபவப்பட்டதை சொல்றேன். எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சாருன்னு கேட்காதீங்க. அப்பா என்ன சொத்து சேர்த்தாரு, அப்பாவே ஒரு சொத்து தான். இது என்னைக்கு அப்பா இல்லாத போது புரியும். 9 கூடிய வக்கரம் பெறும் பொழுது அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சார், நான் அமெரிக்காவில் லூசிடானியாவில் நான் தான் வந்து பெரிய டைரக்டராக இருக்கேன், நீங்கள் என்ன வேணால் இருந்துட்டு போங்க, அமெரிக்காவில் இருங்க, ஆட்டுக்குடியில் இருங்க, தயவுசெய்து அப்பா முக்கியம். உங்கள் கதைகள் எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. சின்ன சின்ன வாழ்க்கை சார், சின்ன வாழ்க்கை, நிறைவா அழகா வாழுங்க. அவருடைய அவருடைய விஷயங்கள்ல நீங்க அவர் கூட இல்லாம போய் என்னதை சாதிச்சிட போறீங்க? ஆனா அதுக்காக ஒரு ஸ்டண்ட் பண்ணி அப்படி நான் லீவ் போடாத வேலை எடுத்துக்கிறேன், போடா வேலையை தேவையில்ல, எங்க அப்பா தானே முக்கியம், தூக்கி போட்டுவாங்க. உங்க மனசுல உங்க காலை தூக்கிப்பீங்க சார். உங்களை பார்த்தாலே ஹீரோ மாதிரி இருக்கும். வாழ்க்கையில உங்க அப்பாக்காக வேலை விட்டு ஆமா அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்களேன், அதுதான் ஹீரோயிசம். மகர ராசிக்காரர்கள் அப்பா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல, உங்க அப்பாவை மெடிக்கல் செக்அப் கூட்டு போறது, போறா சார், நாளைக்கு என்னைக்கு தான் சண்டை போடல, நாளைக்கு சேர்ந்துக்கலாம். அப்பாதான் முக்கியம், அப்பாதான் முக்கியம், அப்பாதான் முக்கியம். எழுதி வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு உடம்பு நல்லா சரியில்லை, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஜூலை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 4 கிரகங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அது என்னமோ தெரியலைங்க, இந்த வருஷம் ஃபுல்லாவே இப்படியே தான் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஒருபாடு ஜூன் வரைக்கும் போச்சு. இந்த வருஷமே முடிய போகுது. எப்பா நீங்க பயிற்சி ஒன்றும் முடிக்கலையா, ஹாப்பி நியூ இயர் வரப்போகுதுப்பான்னு சொல்ல போறாங்க. நம்ம சேனல்லையே ஒரு 2 மாசம் கழிச்சு ஹாப்பி நியூ இயர் பதிவு போட போறோம். ஆகஸ்ட், செப்டம்பர் அவ்வளவுதான், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சு வச்சு இல்லையா? அவ்வகையில இந்த மாசம் ஜூன் மாசம் ஜூன் 18ஆம் தேதி திரும்ப ஞாபகப்படுத்துறேன், சுக்கிர பகவான் ரிஷபத்திற்கு செல்லுகிறார். ஜூலை மாதத்திலே 17ஆம் தேதி சூரிய பகவான் எங்க வர்றார்? கடகத்துக்கு வருகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே மாதிரி அங்கிருந்த புத பகவான் 17ஆம் தேதி ரிவர்ஸ் ஆகி வக்கரமாயி 3-6 குடையவன், அது வந்து காலபுருஷ தத்துவத்தில், அதுல மிதுனத்திற்கு சென்று விடுகிறார். செவ்வாய் பகவான் கன்னிக்கு சென்று விடுகிறார். நல்ல வேலைக்கு செவ்வாய் கன்னிக்கு போனார். செவ்வாய் சிம்மத்தில இருந்து தான் விபத்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். புதன் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதிய புதிய யுக்திகள் எல்லாம் உருவாகும். அடுத்த கொரோனா வரப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான அதெல்லாம் வராம தடுக்கிறது, இந்த புதன் வந்து வக்கரமாக பெறும் பொழுது அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது 2 குடைவனாக 7 குடைவனாக ஆட்சி பெறும்போது உலக மக்களிடையே காதல் பெருக்கெடுத்து ஓடும். எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, மனிதர்கள் விரும்புவார்கள், இதான் நடக்கும். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து கேது பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு இது அத்தனை சேர்ந்து நடக்கும். ஒரு பரவல் மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்களேன். இப்போ கும்பத்துல ராகு, மீனத்துல சனி, மேஷம் விட்டுட்டு ரிஷபத்துல சுக்கிரன், அடுத்து மிதுனத்துல சூரியனும் அது குருவும் புதனும் குருவும், அடுத்து கடகத்துல உங்களுக்கு வந்து சூரியன், சிம்மம் முடிச்சு கன்னியில செவ்வா, அப்படி வரிசையா சிம்மத்துல கேது, வரிசையா ஒரு பரவல் மாதிரி அமைஞ்சிக்கிச்சு எல்லாமே. நன்றாக பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு வந்து ராகு கும்பத்திலையும் கும்ப ராகுவும், அதே மாதிரி செவ்வா வந்து கண்ணிலையும் இருந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா கிரகங்களையும். ஸோ இந்த 4 கிரக பயிற்சி நிறைய பேர் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகிறது. அப்ராப்ரேட்டரா ஒரு ராசிக்கு உடைய குணங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிநாதன் எப்படி இருக்காரு, உங்க ராசிநாதன் எங்க போய் லாக் ஆனாரு என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் எல்லாம் அமைகிறது. பொதுவாகவே இந்த 4 கிரக பயிற்சிங்கிறது உலகிற்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால், அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து சனியும் இவருமாக செவ்வாயுமாக சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் இந்த ஒரு ஜூலை மாதம் என்பது ஒரு ஆவரேஜா மார்க் போடுறதா இருந்தா மிஞ்சி போனா ஒரு 45 மார்க்ல இருந்து 50 மார்க் போடலாம். ஏன்னா இத்தனை கிரக பயிற்சிகள் நடக்கும்போது திடீர்னு இடிதான், திடீர்னு மழை பெய்யுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே அதிர்ச்சிகரமா இருக்க போகுது. இந்த மாதம் ஃபுல்லா நல்லாதானே இருந்தான், அது செவ்வாய் கடகத்துல இருந்த போது, இன்னிலிருந்து நல்லா இல்லை, இப்ப செவ்வாய் சிம்மத்துக்கு போன போது பிஃபோர் ஆஃப்டர் போட்டே ஓட்டுவாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. அதனால இந்த மாத பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்குரிய சரியான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். சுக்கிரன் வீக்கா இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போங்க, செவ்வாய் வீக்கா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமான போங்க, சூரியன் வீக்கா இருக்கிறவங்க ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க, புதன் வீக்கா இருக்கிறவங்க திருவெண்காடு போங்க, உங்க பரிகாரங்கள் படிங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா
ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், ஸ்ரீமடம் இந்தியா. இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். வார வாரம் வருகிறேன், டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மகா ரூபகலம், விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி சென்னை போரூரில் நடக்கவிருக்கிறது. சுவாமி துள்ளி ஆடி வந்து அருள்வாக்கு கூறுவார் இந்த ரூபகலத்திலே. அனைவரும் வந்து பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.